வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஈவியை நோக்கி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஎஸில் ஐக்யூக்கு அப்புறமா நம்ம ஆர்பிட்னுட்டு ஒரு ஈவி வெஹிக்கிளை நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அந்த ஃபீல் எப்படி இருக்குது, அந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் என்ன, அண்ட் தென் இது ப்ராக்டிக்கலாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், அண்ட் தென் ஐக்யூப்பை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கா, ஸோ அதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சேனலுக்கு யாராவது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி யார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் டிவிஎஸ் ஒசூர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஒன்று பாக்லூர் ரோட்லேயும் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு, அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ ரிங் ரோட்லேயும் லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் யாராவது டிவிஎஸ் வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நிறையவே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் எடுங்க. அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஸோ பார்க்கலாமா வண்டி எப்படி இருக்குது, அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ ஃப்ரண்ட் லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஐக்யூப் எப்படி பார்த்துருப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த மிரர் ஆகட்டும், அண்ட் தென் ஃப்ரண்ட் இது கலர் மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வேரியாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ஐக்யூபோட இது தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டிஆர்எல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜூபிட்டர்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு லென்த்தான டிஆர்எல், அண்ட் தென் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த கிராஷ் ஆனால் நம்மளுக்கு அந்த கிராஷ் அலர்ட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் பண்ணி அந்த இண்டிகேட்டர் போடுறேன். ஸோ அந்த டிஆர்எல்லோட நம்மளுக்கு அந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது லுக் வைஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் நம்மளுக்கு இந்த டைல் லேம்புமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இது தான். சேம் அந்த ஜூபிட்டரில் இருந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு லென்த்தான இது கொடுத்துருக்காங்க. அதுலேயே நம்மளுக்கு இந்த சைடு இண்டிகேட்டருமே நம்மளுக்கு வந்துடுது. லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அடுத்ததாக ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்கூட்டி டைப்பில் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஆக்சிடிஸ் நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2மே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி டிஸ்க்கு கொண்டு போயிருக்கலாம், பட் ஓகே தான். ஏன்னா இந்த ஸ்பீடுக்கு நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கே நம்மளுக்கு ஈஸியாகவே மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 14 இன்ச்சுக்கான ஒரு அலைவில் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்போக்குன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு இது அலைவில் கொடுத்துருக்காங்க. டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான், ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ வரைக்குமே ஹப் மோட்டர் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இதை கொஞ்சம் ஒரு மிட் ட்ரைவ் மோட்டராக கொடுத்துருந்தான் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். ஹப் மோட்டரில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, மேபி இன்கேஸ் பஞ்சர் ஆச்சு அப்படின்னா அதை தள்ளிட்டு போகும்போது பீடிங் அவுட் ஆகிடும். அதே மாதிரி இந்த வண்டியை பஞ்சருமே போடும்போது பீடிங் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே அதை கழட்டணும், அது மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ டெக்னீஷியன் வர்ற வரைக்குமே நம்ம பஞ்சர் ஷாப்லேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதில் நம்மளுக்கு ஆர்எஸ்ஏ இருந்தது அப்படின்னா அதை நம்மளுக்கு கவர் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன ட்ராபேக் தான். ஸோ அதை கொஞ்சம் டிவிஎஸ் நீங்கள் பார்த்து ஏதாவது சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மிட் ட்ரைவ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம அதை பெல்ட் ட்ரைவ் மூலியமாகவே நம்ம இது பண்ணியிருக்கலாம். வண்டியோட ப்ராக்டிகலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு பெட்ரோல் வண்டி வாங்குறோம் அப்படின்னா என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த லெக் ரூம், அண்ட் தென் பூட் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிட்டி ரைடுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதான் பார்ப்போம். இதே ஈவி வெஹிக்கல்லையும் அதே அளவுக்கு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அதாவது நம்மளுக்கு இது ஒரு 290 mm ஒரு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்பேசியஸாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீட்டுமே லென்த்தாக கொடுத்துருக்குது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே சின்னதாக ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எஸ் உண்மையாகவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயமாக நம்ம தாராளமாக நம்ம இது பண்ணி சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நம்ம கேரி பேக் கேரி பண்ணுறதுக்கான ஒரு ஹூப், அண்ட் தென் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் இங்கே தான் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யூனிவர்சலாக ஒரே இதில் கொடுத்துருக்காங்களான்னு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை கொஞ்சம் நம்ம செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிவிஎஸ்கனிட்டே செப்பரேட்டாக ஒரு சார்ஜிங் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னுட்டு. ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே எஸ் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்ட்டு. தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் பேக்கே வாங்காமல் அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா எல்லாத்தையும் இதிலே நீங்கள் போட்டுட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு 34 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசுன்னு தான் சொல்லலாம். அதுலேயும் நம்மளுக்கு 2 ஹெல்மெட் வைக்கலான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆஃப் ஹெல்மெட் தான் வைக்க முடியுமா இல்லை ஃபுல் ஹெல்மெட் வைக்க முடியுமான்றதான் தெரியல. ஏன்னா 2 இடத்துல இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ அடுத்ததாக சுவிச்சஸ்க்கு வருவாங்க. ஸோ சுவிச்சஸை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பேடுன்னு நம்ம சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்களா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு இது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக அண்ட் தென் ரைடிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது நம்ம செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் சுவிட்ச் அண்ட் தென் அப்புறம் ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கில் சுவிட்சும் ஸ்டார்ட் சுவிட்சும் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்ம பார்க்கிங் மோட், அதாவது இது எப்படின்னா நம்மளுக்கு இதில் ரிவர்ஸ் மூடுமே நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். மூட்ஸ் சேஞ்சுக்கான இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸோ அதுதான் நம்ம மீட்ருக்கு வருவாங்க. ஸோ மீட்ரு பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கலர்டு டிஎஃப்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். 10x10 நேவிகேஷன் மற்ற எல்லா இதுவுமே வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னுட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டு இது பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆன் ஆகிற மாதிரியே இருக்குது. இதில் நம்மளுக்கு அந்த ரைடிங் மோட் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில், ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கான்னு தெரியல. ஸோ இதில் நம்மளுக்கு 2 மோடு கொடுத்துருக்காங்க, ஈக்கோ அண்ட் சிட்டி மட்டும். சிட்டின்னுட்டு ஸோ இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் போகும்னுட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணலாம். சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10% தான் இருக்குது. ஸோ ரைடிங் முடிஞ்சால் நான் பண்ணி உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளுக்கு இதில் ரிவர்ஸ் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நம்ம இப்போ இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் அந்த ஃபார்வேர்டு அண்ட் தென் பேக்வேர்டுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம செட்டு அந்த இதில் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த ஓடோமீட்டருக்கான டீட்டெயில் வந்துடுது, டேட்டு, ஓடோமீட்டர், அதுக்கப்புறம் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதை நம்ம இது பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்மளுக்கு அந்த 10x10 நேவிகேஷன், ஸோ கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதாவது நம்ம கனெக்டிவிட்டி பண்ணும்போது அதுக்குண்டான இது டைமிங்கு, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இதிலே வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இது மேலே சின்ன சின்ன டைல் லேம்ப்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இண்டிகேட்டர், ஹை பீமு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சாரு, இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், இதுக்கு எது கொடுத்துருக்காங்க தான் தெரியல. அண்ட் தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏண்டா ஒரு இது வேணாவாடா, இதுக்கு எதுக்கடா ட்ராக்ஷன் கண்ட்ரோலை கொடுத்தீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணலாம். வண்டியோட வெயிட், சீட் ஹைட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ வண்டியோட வெயிட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 118 கிலோ வரைக்குமே இருக்கும்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 169 mm இருக்கும். அண்ட் தென் சீட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 840 mm இது கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் செக்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 14 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12 inch ஒரு டயர்ஸ் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம் பேட்டரி அண்ட் மோட்டர் கெப்பாசிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3.1 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. அரௌண்டு நம்மளுக்கு ஒரு 158 வரையுமே மைலேஜ் கிளைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும்னு தெரியல. மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2.5 kW மோட்டர் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக 45 வரைக்குமே போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டி மோடில் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 68 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் 68 போகிறதுக்கு எதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் தான் எனக்கு புரிய மாட்டேனுது. உங்களுக்கும் இந்த டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்ன மாதிரியே நீங்களும் அந்த மாதிரி சந்தேகம் இது பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு இதாக தெரியுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் சென்டர் ஸ்டாண்ட் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஸ்டாண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரியும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 0 to 80 4 hours எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் லென்த்தாக, அதாவது ரொம்பவே லாங் டேர்முன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அரௌண்டு ஒரு 150 kilometers போகும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கு 4 hours நெக்ஸ்ட்டு 150 kilometer போகிறதுக்கு நம்மளுக்கு வெயிட் பண்ணுமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ப்ரோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்மளுக்கு ப்ரைஸிங் தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1,07,000 நம்மளுக்கு இதாகுது. ஒரு 6 color வேரியண்ட்டில் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நம்மளுக்கு இந்த ப்ரைஸிங்க்கு டிஎஃப்டி டிஸ்பிளே ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹில் ஹோல்ட் ஆகட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு பூட் ஸ்பேஸும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு இதில் ஒரு 14 inch டயர், 12 inch ரியர் டயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. ரிவர்ஸ் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது யாருக்காக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ்க்காகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓல்டு பீப்புள், அதாவது ஓல்டேஜ் இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்காக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ண மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும், அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு சேல் இதாகும்னுட்டு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஸோ அதோட ரைடிங் சின்னதாக ஒன்று பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ எவ்வளோ ஸ்பீட் போகுது என்னன்னுட்டு ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ பார்த்துடலாமா வாங்க.
ஓகே காஸ், இப்போ நம்ம டிவிஎஸ் ஆர்பிட்ரை பற்றி ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான். ஸோ இது எப்படி இருக்குன்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பில்லியனோட தான் இருக்கேன். ஸோ இதில் ஆக்சுவலாக நம்மளுக்கு ரிவர்ஸ் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிவர்ஸ் மோடு நம்மளுக்கு இதை டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் மோடு தான் ஆகுது. ஓகே, எல்லாம் அப்படியே பின்னாடி பார்த்துக்கோங்க யாராவது வராங்களான்னுட்டு. ஏன்னா நான் மிரரில் மட்டும்தான் பார்த்துன்னுக்குறேன். நல்லா இருக்குல்ல அந்த சவுண்டு? ஆட்டோ வோல்ட்டு தான் நின்றுச்சு ஆக்சுவலாக. ஆமாம், அதை பிரேக் இது பண்ணி விட்டோன்னே இதாச்சு. அதுக்கப்புறம் பிரேக் இது பண்ணதுக்கப்புறம் தான் ஆச்சு. ஓகே கைஸ், இதை நம்ம ரிவர்ஸ் மோடை செக் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ ரைடிங் மோடுமே நம்ம பார்த்துருவோமா. ஸோ இப்போது ஈக்கோவில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ ஆக்சுவலாக நம்மளுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12% தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வீடியோ எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலன் டிவிஎஸ் தான். ஸோ நீங்கள் யாராவது வண்டி வாங்குகிற ஐடியாலேருந்து மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஈக்கோ மோடில் இருக்கும். ஸோ டாப் ஸ்பீடு அதாவது பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 12%லேருந்து நம்மளுக்கு ஸ்பீடு எவ்வளோ போகுது அப்படின்ட்டு. ஸோ இதுவே நம்ம மோடை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஆமாம், அந்த இனிஷியலாக கொஞ்சம் ஜர்க் அடிக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, 60 இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட்டு போகுது தாராளமாக. 62 வரையுமே போகுது இந்த 12%லேயுமே. ஓகே தாங்க, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே. ஏன்னா இதில் நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் இல்லை. பட் அது அடிஷ்னல் நம்மளுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே, அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஆகட்டும், கால் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் ஆகட்டும், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 158 வரும்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது ஈக்கோ மோட்லேயாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை ஈக்கோ மோடுக்கே நான் மறுபடியும் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. இன்னும் நம்ம பிரவீன் ப்ரோவும் நம்மளுக்கு இது வீடியோ எடுக்கணும், அதனால். ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு இதில் அரௌண்ட் நம்மளுக்கு 14 இன்ச்சுக்கான ஃப்ரண்ட் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 12 இன்ச்சுக்கான ரியர் டயர் கொடுத்துருக்காங்க. ஹப் மோட்டர் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே தான், ஏன்னா நம்மளுக்கு ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹப் மோட்டர் ஓகே தான். பட் இதில் மிட்ரைவ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ எத்தனை பேர் அந்த ஃபீல் நீங்கள் மிட்ரைவ் வண்டியை ஓட்டியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னுட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே கைஸ், இதுதான் ஆக்சுவலாக நம்ம இந்த ஆர்பிட்ரோட ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ நம்ம சொல்லலாம். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆமாம் இல்லை ஆமாம் கைஸ், இல்லை நம்மளுக்கு அடிஷ்னலாக க்ரூஸ் கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதை நான் இது பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஓட்டுறேன் அப்படின்னா ஸோ க்ரூஸ் இஸ் ரெடி. ஸோ இதை நம்ம இப்போ க்ரூஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னா ஓகே. இப்போ நான் இந்த இதில் விட்டுட்டேன் அப்படின்னா அகைன் ப்ரெஸ் பண்ண கேட்குது. அந்த ஸ்பீடில் நான் க்ரூஸ் பண்ணிவிட்டு அகைன் இன்னொரு வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ நான் த்ராட்டிலேருந்து கையை எடுத்துட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அதே ஸ்பீடை தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம ஸ்பீடு போகிறோன்ற பட்சத்தில் நம்ம த்ராட்டில் கொஞ்சம் கை கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். பட்டு இந்த லெவலில் நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காருங்க. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அந்த கமெண்ட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற ஹைப் மூலியமாக நிறைய பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ அதுவுமே நம்மளுக்கு இதாகும். ஸோ இப்போ வரைக்குமே நம்மளுக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நம்மளுக்கு இதாகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து டவுன்ஸ் தான். ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு அந்த மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அந்த 30-40லேயே. சரி, ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ. பாய்.